யாரு? ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி. நிறுத்துங்கடா, கேட்கல. யாரு? ஆரோக்கியசாமி. பேர் ஆரோக்கியசாமிங்கிற ஆளை பார்த்தா ரொம்ப சின்ன வயசா இருக்கு. எப்படி செத்தாரு? காதல்ல தோல்வி மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்துட்டாரு. காதல் தோல்வி மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்துட்டாரா? பாடையில போற உனக்கு பூவையரச்ச சொல்லியோ வழியோடு. நெல்ல 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 பாடை கட்டினது யாருப்பா? நீயா? இந்த 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு பாடை கட்டணும். தங்குவது யாருப்பா? இந்த 50 ரூபா நாளைக்கு நல்லா ஊதி கிழிக்கணும். நல்லா ஊதுறேன். உங்களுக்கு எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் யாருப்பா? இவர்தான். இந்த நீ 50 ரூபா வச்சுக்க. நாளைக்கு நல்லா குத்தி ஆடணும். இதெல்லாம் பக்கா செட்டப்போட ரெடி பண்ணிக்கினே நம்பர் 5 பஜனை கோயில் தெருக்கு வந்து சேர்ந்துருங்க. இல்ல இனிமேதான் சாவ போறாங்க. யார்ப்பா அது? வேற யாரும் இல்ல, நான் தான். ஆரோக்கியசாமிக்கு அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு இருக்கும் ரோஷம். ஒரு டிக் 20 கொடு. இத சாப்பிட்டா மூட்டை பூச்சி சாவுமா? நீங்க ஒண்ணு சார், இத குடிச்சா மனுஷனே செத்துருவான். டபுள் பவர். மனுஷனே செத்துருவானா? அதான் நமக்கு வேணும். பட்டா மீதி சில்ற அத கொண்டு என் பணத்துக்கு தெளிச்சிரு. பட்டா ஃபீவர் எத்தனை நாளா இருக்கு? 1 வீக் இருக்கு. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. இன்னும் நல்லா எடுத்து விடுங்க. குட் ஈவினிங் டாக்டர். பொம்பளையோட இதய துடிப்பை பாக்குறீங்களா? ஒரு ஆம்பளையோட இதயம் துடிக்கிறத பாக்குறீங்களா? நீங்க வச்சு பாருங்க டாக்டர், வச்சு பாருங்க. ஆனா என் இதயம் இங்க இல்ல டாக்டர். அந்த சாந்தி கிட்ட இருக்கு டாக்டர் என் இதயம். ப்ளீஸ் பொறுமையா உட்காருங்க. நான் உட்காரல டாக்டர், நின்னே பேசுறேன் உங்ககிட்ட. நான் ப்ளீஸ் மேடம், நாங்க குடும்ப சமாச்சாரம் பேசுறோம். நீங்க வெளியில போய் உங்க இதயத்தை வேற யார்ட்டையாவது காட்டுங்க ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர், உங்க தொழிலை நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். என்ன இருந்தாலும் நீங்க ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். லோ கிளாஸா இருந்தா கூட டாக்டர், நான் வந்து இந்த பீச் பார்க்குன்னு சுத்துற மாதிரி சாதாரண லவர் இல்ல டாக்டர். எங்களுக்குள்ள இருக்கிறது புருஷ முண்டாட்டி சமாச்சாரம். நான் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை என் பொண்டாட்டி நினைச்சிட்டேன் டாக்டர். அதனால இப்ப என் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்டாட்டி யாராவது அள்ளிட்டு போயிட்டா உங்க மனசு எப்படி துடிச்சிட்டு இருக்கும்? அப்படிதான் டாக்டர் என் மனசு துடிச்சிட்டு இருக்கு டாக்டர். ஆமா, சாந்தி என்ன மறந்து போற அளவுக்கு அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? அதே மருந்து எனக்கு கொடுங்க. நானும் எனக்குன்னு ஒரு மருந்து இருக்கு டாக்டர். குடி குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் சாந்தியும் கூடி என் குடியை கெடுத்துட்டீங்க. இதையெல்லாம் சாந்தி கிட்ட சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனா நான் தெளிவா சொல்றேன் டாக்டர், எந்த ஒரு பேஷண்ட்டுமே சாவ போகும்போது டாக்டர்கிட்ட வந்து ஐயா டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் டாக்டர் நானும் சாவ போறேன். சாகிறதுக்கு முன்னாடி வந்து கடைசியா ஒரு தடவை உங்களை பார்த்து என்னை காப்பாத்துங்க, எங்க காதலை காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். டிக் 20 வாங்கிட்டேன் டாக்டர். நாளை காலை சாப்பிட போறேன் டாக்டர். வேற வழி இல்லை. நாளை காலைல 8 மணிக்குள்ள அந்த சாந்தி என் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், என்னை வந்து பார்க்கணும். அப்படி இல்ல அவ்வளவுதான், எங்க வீட்டான சங்கு ஊதிடுவாங்க, பாலும் ஊதிடுவாங்க டாக்டர். இப்பதான் தாரத்தை அப்படிலாம் நான் துட்டு கொடுத்து வந்தேன். வரேன் டாக்டர். டாக்டர் கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் டெட் பாடி நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். வரேன் டாக்டர். என்னால அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டு விலகிறது மட்டும் இல்லாம என் ஸ்தானத்துக்கு தகுதியான ஒரு பொண்ணு அவரோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக முயற்சியை செஞ்சேன். அதுலயும் தோத்து போயிட்டேன். இப்படி எல்லாத்துலயும் தோத்து போயிட்டேன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு உன்னோட ஹார்ட்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். இது ஏன் டாக்டர் இவ்வளவு நாளா சொல்லல? சொல்லிருக்கலாம், ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமா டாக்டர்? உன் சக்திக்கு மீறின செலவு தான், ஆனா என் மசத்துக்கு உட்பட்ட செலவு. ஆனா செலவு பத்தி நான் யோசிக்கல. வேண்டாம் டாக்டர், எங்க குடும்பத்து மேல நீங்க காட்டின அனுதாபம் எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பூரா நீங்களே சுமக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ புதுசா என்னால உங்களுக்கு ஏன் ஒரு சுமை? உன்னை ஒரு சாதாரண பேஷண்டா நினைச்சிருந்தா உன்னால ஏற்படுற செலவு ஒரு சுமைதாமா. ஆனா எல்லா அண்ணனுக்குமே தங்கச்சியால ஏற்படுற செலவு ஒரு சுகமான சுமை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன்.
நான் இவ்வளவு நாள் இந்த ஆபரேஷன் பத்தி உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் இது 90% ரிஸ்கான ஆபரேஷன். மீதி 10% சக்சஸ் ஆனாதான் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். ஆனா நான் கவலைப்படுறதெல்லாம் அந்த 90% ரிஸ்க பத்தி தான். சாகிறதுக்காக சித்திரவதைப்பட்டு வாழறதை விட வாழறதுக்காக சித்திரவதைப்பட்டு சாகிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் டாக்டர். ஆனா இது உயிருக்கு ஆபத்தான ஆபரேஷன் எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு கூட தெரிய வேண்டாம். டாக்டர், இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவருக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். சாந்தி, வா சாந்தி. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவேன் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் சாவுக்குள்ள நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க. நல்ல வேளை நான் சாவுறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. நான் செத்தாதான் நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போ செத்திருப்பேன் சாந்தி. நீ என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்படி நான் என்ன சாந்தி தப்பு செஞ்சேன்? தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். இவ்வளவு நாள் உங்களை தவிக்க விட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை தவிக்க விட மாட்டேன். இத்தனை நாள் என்ன பிரிஞ்சு கஷ்டப்பட்டு நீங்க இன்னும் ஒரு 10 நாள் எனக்காக காத்திருக்கணும். 10 நாள் கழிச்சு நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு மாலையோட வாங்க. மாலையோட வா? நான் மாலையோட வந்தா நீ என்னை ஏமாத்திட்டு போயிடுவ. பின்ன என்ன சாந்தி, நான் தாலியோட காத்துட்டு இருக்கும் போதே என் காலை வாரிட்டு போயிட்ட. இப்ப வெறும் மாலையோட வந்தா ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த தடவை நீங்க வாங்குற மாலை நிச்சயம் என் கழுத்துல விழும். என் மேல சத்தியம். உன் மேலதான் சத்தியம் பண்ணாது சாந்தி. அப்புறம் சத்தியத்தை காப்பாற்ற முடியலன்னா நீ செத்து போயிடுவ. நீ செத்து போயிட்டேன்னா அப்புறம் நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை விட என் மேல சத்தியம் பண்ணு. நீ சொன்னமா நடக்க முடியலன்னா நான் செத்து போனா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் சாவை பத்தி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வாழறத பத்தி யோசிக்கிறேன். இனிமேதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். பேட்டைவாழ் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. இப்ப எதுக்காக சாக்லேட் மழை பெஞ்சது தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சொல்றேன். இன்னைக்கு குடியரசு தினமும் இல்ல, சுதந்திர தினமும் இல்ல. ஆனா எனக்கு சந்தோஷ தினம். என்ன சந்தோஷம் தெரியுமா? கூடிய சீக்கிரம் எனக்கும் சாந்திக்கும் கல்யாணம். எதுக்குடா நக்கலா சொல்றீங்க? முத்தலடா, நிஜமா பாட்டி. அடுத்த வாரம் என்ன மாலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. போக்கத்தவனே, அன்னைக்கு கூட தான் தாலியோட வர சொன்னா. இதே கேள்வியதான் காலையில எங்க வீட்டுக்கு வந்த சாந்தி கிட்டையும் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த தடவை நீ வாங்க போற மாலை நிச்சயமா என் கழுத்துல விழும், என் மேல சத்தியம்னு சொன்னா. அவ என்ன சொன்னாங்கிற அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் புரியாது, அது எனக்கு மட்டும்தான் புரியும். உங்ககிட்ட எதுக்கு அனாவசிய பேச்சு? யார் அங்கே? சொல்றேவா. விரைவாக சென்று ஒரு நாவிதனை அழைத்து வா. எதற்கு? தரைக்க. திருப்பதி சென்று. ஏன் தலைவா தாடி விட்டீங்க? வேற ஒண்ணும் இல்ல, ஷேவ் பண்ண முட்டை தாடி ஆயிடுச்சு. வேலையை பாரியா. ரொம்ப குஷியா இருக்கீங்க. ஒய். யார் அங்கே? சொல்றேவா. நான் குஷியாக இருப்பதற்கு காரணத்தை சொல் தொண்டா. வேற ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கு அடுத்த கல்யாணமா? கல்யாணம் மாமா? கல்யாணம் தான். தலைவா, நீ இன்னும் சாவலியா? சாகலையா? யோ, இனிமேதான் நான் வாழ போறேன். வாழ போறியா? நேத்து தண்ணி அடிச்சிருக்கும் போது தெளிவா தான் பேசுனேன், இப்ப உளறியப்பா. வளரலப்பா, உண்மையை தான் சொல்றேன். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அதுக்குதான் ஷேவ்லாம் பண்ணிக்கிறேன் பாரு. நீ சேவ் பண்ணிக்கப்பா. வேணாங்களே, நீ குட்ட காசுக்கு ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஜல்லம் விட்டுன்னு வந்துட்டோம். இப்ப நாங்க ஆடணும். இப்ப என்ன, நீங்க போட்ட கிக்குக்கு ஆடணும், அவ்வளவுதான். நான் இப்ப குஜால தான் இருக்கிறேன். இத புடி. அப்படி போய் ஓரமா நின்னு துதி ஏத்துங்க. நானும் வந்து ஜதி போடுறேன். புரியுதா?
போறியா? ஆமா. நீ எவர் ரெடிடா? உன்னை கட்டிக்க எவர் ரெடி? எவர் ரெடியா? அக்கரையின் குமாரத்தியான சௌபாகியவதி சாந்திக்கும் திருநெய் செல்வன் கண்ணனுக்கும் அடுத்த வர நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம். நீ அங்கே நான் வரேன்.